ஒரே வார்த்தையில வாழ்க்கையை நமக்குள்ள பதிய வைக்கும் எழுத்தாளர் யாரு தெரியுமா? அவர் தான் பாலகுமாரன். 1946 ஜூலை 5 திருவாரூர்ல பிறந்த பாலகுமாரன் தந்தையின் கட்டுப்பாட்டான சூழல்ல வளர்ந்தாரு. அதனால் அவர் என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணு, எழுதுறது. அவரு தன்னோட வாழ்நாள்ல 200க்கும் மேற்பட்ட நாவல்கள், 1000க்கும் அதிகமான சிறுகதைகள், தத்துவ கட்டுரைகள், வரலாற்று நாவல்கள்னு நிறைய சிறப்பா எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இவரோட எழுத்துல பெண்களுக்குன்னு ஒரு தனி மரியாதையே இருக்கு. சிவகாமியின் சபதம் தமிழ் இலக்கிய உலகையே பதைக்க வைத்த வரலாற்று நாவல். இவரால பல விருதுகள் கௌரவப்பட்டிருக்கு. ரொம்பவே இவரோட சினிமா பயணம் தான் சுவாரஸ்யமானது. திரைக்கதை ஆசிரியராக மணிரத்னம், கமல்ஹாசன், பாரதி ராஜா போல பல லெஜெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. நாயகன், தளபதி, அழகி பல கமர்ஷியல் ஹிட் படங்களுக்கு எழுத்து பேக் போனா இருந்தவர். அவரோட ஹிட் நாயகன் பட டைலாக் சினிமா துறையை ஆச்சரியப்படுற அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருக்கு. பாலகுமாரன் சொல்லுங்க, நாயகன் நல்லவரா கெட்டவரா? ஒரு 10 நிமிஷம் யோசனை பண்ணிருந்தது. இந்த நாய்க்கு பண்ணியிருக்காரு, கெட்ட இவரெல்லாம் அடிச்சிருக்காரு, இவனுக்கு தான் நல்லது பண்ணியிருக்காரு, இவன் நல்லவரா கெட்டவரா என்ன சொல்லுங்க ஏதாவது அப்படின்ற டேரக்டர். எனக்கு தெரியல சார், நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. இல்லை சார், ரெண்டுமே சொல்ல முடியாது. ரெண்டுமே சொல்லலாம். நாயக்கர் நல்லவர், நாயக்கர் கெட்டவர். நாயக்கர் கெட்டவர் இல்லை, நாயக்கர் நல்லவரும் இல்லை. அப்போ என்ன? நாயக்கர் கெட்ட நாயக்கர் என்ன சொல்றாரு தெரியலப்பா. சொல்லுங்க, நீங்க நல்லவரா கெட்டவரா? தெரியலப்பா, தெரியல. அவ்வளவு ஆழமா பேசுறவரு பாலகுமாரன். இன்றைக்கு அவரோட பிறந்த நாள். எழுத்துல உயிர் பிழைத்த அந்த மாச எழுத்தாளருக்கு நம்ம வணக்கத்தை தெரியப்படுத்துவோம். அவர் போனாலும் அவரோட வார்த்தைகள் இன்னும் நம்ம கூட தான் இருக்கு. எப்பவும் நம்ம கூடயே தான் இருக்கும். நன்றி.